கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 66 நரகாசுர வதமும் துர்வாசர் சாபமும். ததீசி முனிவர் தனக்கு அம்மாதிரி சாபமிட்டதும் திருமால் பெரிதும் அஞ்சிக் கலங்கியவராக, நான் எதற்காக இந்த முனிவரோடு வீண் கலகத்தை ஏற்படுத்த முயன்றேன்? அதனால் எனக்கு என்ன பலன் கிடைத்து விட்டது? அவரிடமிருந்து தீராத சாபத்தைத்தான் வாங்கிக் கொண்டேன் என்று தமக்குள் எண்ணி புலம்பினார். பிறகு அவர் தம் சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக சிதம்பரத்திற்கு சென்று நடராஜ மூர்த்தியை பக்தி பெருக்கோடு பூஜை செய்து வணங்கி வழிபட்டார். அதன் பிறகு அவருடைய அனுக்கிரகத்தினால் தன் பாபங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு புனிதமானவரானார். மற்றொரு சமயம் திருமால் கந்தமாதன மலைக்கு சென்று கைலாயநாதரை குறித்து பூஜை செய்து அவர் அருளால் 2 வரங்களையும் பெற்று மகிழ்ந்தார். அந்த வரத்தின்படியே பரமேஸ்வரர் தம் திரிபுர சம்ஹார காலத்தில் மகாவிஷ்ணுவையே தம் வாகனமாகவும் அம்பாகவும் ஆக்கிக் கொண்டார். அன்றைய தினம் முதற்கொண்டு அவருக்கு திருமால் விருஷப வாகனமாகவும் அம்பாகவும் ஆனார். அதன் பிறகும் விஷ்ணு பகவான் மைனாக பர்வதத்திற்கு சென்று முக்கன் பெருமானை வணங்கி வழிபட்டு தமக்கு முன்னால் பிரதட்சியமான பரமேஸ்வரரிடம், சுவாமி, நரகன் என்னும் ஓர் அசுரன் பிரம்மதேவனை குறித்து தவம் புரிந்து அவரிடமிருந்து மனம், வாக்கு ஆகிய இரண்டிற்கும் எட்டாத சிவன் என்னும் அரும்பெரும் பொருளானது எப்போது சக்தி ரூபியான தேவனாகிய விஷ்ணுவோடு ஒன்றாக சேர்ந்து போரில் அவனோடு பயங்கரமாக யுத்தம் புரியுமோ அப்போதுதான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றும் சகல தேவர்களையும் அவன் வென்று சகல உலகங்களுக்கும் அதிபதியாக வேண்டும் என்றும் வரம் கேட்டு பெற்று கொண்டிருக்கின்றான். அதன்படியே அவன் தேவர்கள் அனைவரையும் ஜெயித்து இப்போது 3 உலகங்களையும் தான் ஒருவனாகவே அரசாட்சி செய்து வருகிறான். அந்த நரகாசுரனுடன் நான் 21 தடவைகள் யுத்தம் புரிந்து தோல்வியை தழுவிக்கொண்டு விட்டேன். மேலும் அவனிடம் அளவு கடந்த அச்சம் அடைந்திருக்கும் நான் என்னுடைய புத்திரர்களோடும் உறவினர்களோடும் மதுரா நகரை விட்டு புறப்பட்டு இப்போது சமுத்திரத்தின் நடுவேயுள்ள துவாரகா பட்டினத்தில் சென்று வசித்து வருகிறேன். ஆனாலும் அந்த நரகாசுரன் மலைகளிலுள்ள குகைகளிலெல்லாம் சென்று என்னை இடைவிடாமல் தேடி பார்த்து வருகிறான். ஆகையால் தேவாதி தேவராகிய தாங்கள் என் மீது ஒன்றாக லயித்து இருந்து கொண்டு பூமி புத்திரனான அந்த நரகாசுரனை சம்ஹரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு கைலாசபதி, விஷ்ணு தேவரே, தேவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நான் உன் வலது பக்கத்தில் இருந்து கொண்டு உமக்கு அளவில்லாத பலத்தை கொடுத்தருள்கிறேன் என்று கூறினார். அதன் பிறகு திருமால் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து திரண்ட சைனியங்களோடு சென்று நரகாசுரனின் மீது போர் தொடுத்தார். அந்த 2 திறத்தாருக்கும் இடையே அதி பயங்கரமான போர் மூண்டது. அப்போது சிவபெருமான் அந்த நரகாசுரனை சம்ஹரிப்பதற்காக மகாவிஷ்ணுவின் சரீரத்திற்குள் புகுந்து கொண்டு அவருடைய வலது பக்கத்திலேயே தங்கியிருந்தார். அதன் பிறகு திருமால் தம் சக்ராயுதத்தினால் அவனுடைய தலையை அறுத்து அவன் உயிரையும் குடித்து விட்டார். மகாவிஷ்ணுவின் உடலுக்குள்ளே இருந்த மகாதேவரால் சம்ஹரிக்கப்பட்ட காரணத்தினால் அசுரனானவன் அவருடைய திருமேனியிலேயே
நிரந்தரமாக தங்கியிருந்து பிறகு கணாதிபத்திய தன்மையையும் பெற்று பரமேஸ்வரரையே சதா காலமும் மனதில் வணங்கி பூஜித்து வரலானான். இந்த யுத்த காட்சியை கண்ட அனைவரும் பெரிதும் வியந்து மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு கைலாயநாதரும் மகாவிஷ்ணுவின் சரீரத்திலிருந்து விடுபட்டு கைலயங்கிரியை நோக்கிச் சென்றார். விஷ்ணு பரமாத்மாவும் சிவபெருமானை வணங்கிவிட்டு துவாரகைக்குச் சென்றார். அங்கிருந்து தேவர்களும் அச்சமில்லாத மனதோடு தேவலோகத்தை நோக்கிச் சென்றார்கள். பிறிதொரு சமயத்தில் திருமால் திருவாலங்காட்டிற்குச் சென்று சர்வேஸ்வரனை பூஜித்து வணங்கி அவர் தமக்கு எதிரே பிரத்யமானதும், மகாதேவரே, தங்களுக்கு உண்மையிலேயே என் மீது பிரியம் இருக்குமானால் நான் ஒரு அழகிய பெண்ணாக உருமாறி தங்களோடு கூடி மகிழ வேண்டும். இந்த என்னுடைய ஆசையை தாங்கள் எப்படியும் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே செய்வதாக பரமேஸ்வரரும் கூறிவிட்டு மறைந்தார். அந்த காரணத்தின் விளைவாக தான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய அமிர்தத்தை அசுரர்கள் கைப்பற்றி கொண்டபோது மகாவிஷ்ணு மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டார். தம்முடைய அதி அற்புதமான அழகு கவர்ச்சியினால் அசுரர்களை மோகம் அடையச் செய்து அமிர்தத்தை தேவர்களே அருந்தும்படியாகச் செய்து ஐம்புலன்களையும் அடக்கியவராக ஆண்டவரையும் தம்முடைய அழகு லாவண்யத்தில் லயிக்கச் செய்து அந்த மகாதேவனோடு சேர்ந்து சாஸ்தா என்னும் மைந்தன் ஒருவனையும் பெற்றெடுத்தார். மற்றொரு கல்பத்தில் பரபிரம்மமானது ஓய்வை பெற்றிருக்கும் பிரளயகால மகாராத்திரியின் முடிவில் திருமால் ஒரு பெண் வடிவம் கொண்டு சிவசங்கரரை காமப்பித்து கொள்ளச் செய்து அவரோடு சேர்ந்து கூடி மகிழ்ந்தார். அப்போதுதான் அந்த மகாவிஷ்ணுவிடமிருந்து பிரம்மதேவன் அவதரித்தார். இவ்வாறாக திருமால் சிவபூஜை செய்ததன் சிறப்பால்தான் சம்போ மகாதேவருக்கு மனைவியாகும் பாக்கியத்தை பெற்றார் என்று பிரக்யாதி பெற்றிருக்கிறார். ஆகையால் சிவ பூஜை சகலருக்கும் விரும்பியதை அளிக்கக்கூடியதாகும். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.